ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில் ஷிஃப்ட். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓட்டோ சென்சார் பற்றி பார்க்க போகிறோம். ஓட்டோ சென்சாரோட ஃபங்க்ஷன், பர்பஸ், அது எப்படி ஆப்ரேட் ஆகுது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓட்டோ சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 2 சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஒன்று அப்ஸ்ட்ரீம் சென்சாரு, இன்னொன்று டவுன் ஸ்ட்ரீம் சென்சாரு. இந்த சென்சாரோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற மிக்சர் வந்து ரிச் மிக்சரா இல்லை லீன் மிக்சரான்றதை மானிட்டர் பண்ணி இசிஎம்க்கு சிக்னலாக சொல்கிறது தான் இந்த ஓட்டோ சென்சாரோட மெயின் வேலை. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்லேருந்து வர எக்ஸாஸ்ட் கேஸில் இருக்க ஆக்சிஜனையும் அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த சென்சார் வந்து ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சென்சார் வந்து ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூசிங் சென்சார். அந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த வோல்டேஜ் தான் வந்து இசிஎம்க்கு வந்து சிக்னல். அந்த சிக்னலை வச்சு இசிஎம் வந்து இந்த இன்ஜினில் வந்து ரிச் மிக்சர் ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லை லீன் மிக்சர் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்றத இசிஎம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ அப்போ தான் இசிஎம் வந்து இந்த ஸ்டோய்கியோமெட்ரிக் ரேஷியோவை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சாரில் மொத்தம் 4 ஒயர் வரும். 4 ஒயரில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்து ஹீட்டர் சர்க்கியூட்டுக்கு, இன்னும் 2 ஒயர் வந்து கிரவுண்டு சிக்னல். ஓகேவா? ஹீட்டர் சர்க்கியூட் எதுக்காக இந்த சென்சாரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் வந்து 600 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஹீட் ஆனால் தான் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஹீட்டர் சர்க்கியூட்டுக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளை, நெகட்டிவ் சப்ளை கிடச்சி இந்த சென்சார் வந்து வார்ம் அப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணும்போது இந்த சென்சார் வந்து வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராப்பரான ரீடிங்கை வந்து இசிஎம்க்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இதான் வந்து இந்த இசிஎம் ஓட்டோ சென்சாரோட ஃபங்க்ஷனு. ஸோ இசிஎம் வந்து எப்படி வந்து ரிச் மிக்சரா இல்லை லீன் மிக்சரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது இந்த சென்சார் வந்து ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வோல்டேஜோட டிஃப்ரென்ஸ் வச்சு தான் இசிஎம் வந்து ரிச் மிக்சரா இல்லை லீன் மிக்சரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ எப்படின்னா, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சென்சாரில் வந்து ஒர்க் ஆகி இந்த சென்சார் வந்து வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த சென்சார் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.3 வோல்ட்லேருந்து 0.8 வோல்ட் வரைக்கும் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்சார் வந்து பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது, எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இசிஎம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சென்சாரில் வந்து ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ 0.3 இல்லாமல் 0.4 இல்லாமல் எப்படி சொல்கிறது, இப்போ 0.5 வோல்ட்டு 0.6 வோல்ட்டு அப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இசிஎம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இந்த வண்டியில் வந்து ரிச் மிக்சர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபியூவலை வந்து நான் கம்மியாக ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூவல் வந்து கம்மியாக ஸ்ப்ரே பண்ணணும். அதுவே லீன் மிக்சர் அப்படின்னா கம்மியான வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். கம்மியான வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃபியூவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இசிஎம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அந்த ஸ்டோய்கியோமெட்ரிக் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஓட்டோ சென்சாரோட ஃபங்க்ஷனு. இப்போ இந்த ஓட்டோ சென்சார் எப்படி டயக்னாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்ககிட்ட மல்டிமீட்டர் இருக்குது. மல்டிமீட்டரை வச்சு எப்படி நீங்கள் ஓட்டோ சென்சாரை டயக்னாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து க்ளோஸ் லூப்பில் வந்து ரன் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சமயம் வந்து இசிஎம் வந்து மானிட்டர் பண்ணும். இசிஎம்மோட சிக்னல் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா 600 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து ஹீட் ஆகிற வரையும் வண்டி வந்து ரன் பண்ணிட்டு இருங்க. ஸோ இப்போ இந்த ஓட்டோ சென்சார் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இந்த வண்டியை வந்து ஐட்லிங்கில் ஓட விட்டிங்கன்னா ஓட்டோ சென்சார் வந்து வார்ம் அப் ஆகிடும். வார்ம் அப் ஆன அப்புறம் நீங்கள் மல்டிமீட்டர் எடுத்து மல்டிமீட்டரில் வந்து நீங்கள் 12 வோல்ட் டிசி செட் பண்ணணும். டிசி செட் பண்ணிட்டு இந்த ஓட்டோ சென்சாரில் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் சொன்னேன் இல்லையா, அந்த 4 ஒயரில் வந்து நீங்கள் எந்தெந்த ஒயர் எது எதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஹீட்டர் சர்க்கியூட் ஒயரை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஹீட்டருக்கு சர்க்கியூட் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வருதான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிரவுண்டு ப்ளஸ் சிக்னல் இது ரெண்டுத்தையும் வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டோ சென்சாரில் இருக்க சிக்னல் ஒயருக்கும் பாசிட்டிவ் ப்ரோபை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஒயர் வந்து நம்ம இன்ஜின் கிரவுண்டு இல்லை ஏதாவது பேட்டரி கிரவுண்ட்லேயே வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மல்டிமீட்டர் என்ன பண்ணும், ரீடிங் வந்து காட்டும். அந்த சென்சார் வந்து வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற ரீடிங் வந்து மல்டிமீட்டரில் காட்டும். எப்படின்னா இப்போ 0.3 வோல்ட்லேருந்து 0.8 வோல்ட் வரைக்கும் இந்த மல்டிமீட்டர் வந்து ரீடிங் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா சென்சார் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஃப்ளக்சுவேட்டே ஆகலை, ஒரே வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா சென்சார் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வோல்டேஜ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா ரிச் மிக்சர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கம்மியாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா லீன் மிக்சர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு ஓட்டோ சென்சாரை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நீங்கள் முதல்ல வந்து தியரியாக வந்து தெரிஞ்சுக்கணும். தியரியாக தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக போயிட்டு ஓட்டோ சென்சார் ஃபால்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி வந்து அட்டன் பண்ணணும் எல்லான்றது உங்களுக்கு ப்ராக்டிஸில் தான் வரும்.
ஸோ இதுதான் வந்து ஓட்டு சென்சார் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஓட்டு சென்சாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்குறதுக்கு என்னோட ஸ்கில் ஷிஃப்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.